இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷங்கிறவங்க கேரளாவிலிருந்து எழுதியிருக்காங்க. செய்வன மந்திரத்தினால எங்கள் குடும்பம் பிளவுபட்டு இருந்தது. என் ஊர் நாகர்கோயில், என்னால் அங்கே இருக்கவே முடியாது, சொத்தை ஒன்றுமே அனுபவிக்க முடியாது செய்வனால். நான் கேரளாவில் போய் ஒரு 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 இடத்துல சம்பளத்துக்கு போனேன். எங்கள் நைட்டு தூங்கவே மாட்டேன். ஆனால் நம்பிக்கை டிவியை நான் வெள்ளிக்கிழமை ஒரு காலையில் பார்ப்பேன் 8:15 மணிக்கு. அம்மாட்ட ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், செய்வனை கட்டு இருக்குமா, எனக்கு தூக்கமே வரலைன்னு சொன்னேன். அம்மா பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த நாள் முதல் எனக்கு அந்த செய்வனை நீங்கி நல்லா தூங்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை பார்க்குற கேட்குற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற மாதம் காணிக்கை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்கள் குறையெல்லாம் இயேசு மகிமையில நிறைவாக்குவாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8:00 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30க்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜெபமும், 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த ஜெபம் யூடியூப்பில் 7 மணிக்கும் நடைபெறுகிறது. தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை மாதம் வெளிவருகிறது. அது உங்களுக்கு தேவைன்னா எத்தனை பத்திரிக்கைன்னு எங்களுக்கு ஃபோனில் சொன்னீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்புவோம். இந்த ஊழியங்கள்லாம் விசுவாசத்தில் நடக்கிறது. கர்த்தர் யாரை ஏவுகிறாரோ அவங்க காணிக்க அனுப்புகிறாங்க. பல துளி பெருவெள்ளம் என்றபடி 500, 1000, 200ன்னு இப்படி அனுப்புகிறதெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுருந்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம். குறையெல்லாம் உங்கள் குறைவு நிறைவாகும், இந்த ஊழிய குறைவு நிச்சயம் என்ன செய்யும், நிறைவாகும். லார்ட் ப்ரெசன்ஸ்னு ஆண்டவர் பாடல்கள் எனக்கு ஜெப வேளையில் நான் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, பல சூழ்நிலை மத்தியில் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு பாடல்களை தந்து தேற்றுவார். அந்த பாடல் அநேகருக்கு ஆறுதலும் தேர்வு சமானத்தையும் கொண்டு வரும். அந்த பாடல் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து வெளிவதற்கு பணங்கள் தான் தேவைப்படுது. கொடுக்குறவங்களை கர்த்தரை எழுப்ப வேண்டும், பங்காளர்களை எழுப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஒன்லி இந்த ஊழியங்களாம் ஆண்டவரே நம்பி இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் பரிசுத்தானவர் இறங்கி வருவாராக. கொர்நேலியு ஆண்டவரே வீட்டில் ஆண்டவரே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த கூடியிருந்த எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினது போல் ஆண்டவரே இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. அலே லோயா ராகா தீகா லாபா ராபா ரீகா கட்டுகள் உடையிட்டு ஆண்டவரே, தேவையில் சந்திக்கப்படட்டு ஆண்டவரே, சமாதானம் உண்டாவிட்டு ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே அப்பா கஷ்டம் கவலை கண்ணீர் நீண்ட நாள் வேண்டுதல் கேட்கப்படட்டு ஆண்டவரே. கண்ணீர் மறையட்டு ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறட்டு ஆண்டவரே. அலே லோயா ராகா லீகா வேலையில்லாத திண்டாட்டம் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. தேசத்தில் பஞ்சம் பட்டினி கொள்ளை நோய் யுத்தங்கள் ஓயட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென் ஆமென். செய்தியுடைய தலைப்பு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி உங்களுக்கு எனக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை. அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. தண்ணீரை திராட்சரசமாக்கி தந்துறாரு, குறையெல்லாம் நிறைவாக்கி தந்துறாரு, மரித்தவனை எழுப்புறாரு, திமிர்வாதக்காரனை சுகந்தராரு, பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு, ஏழைய பணக்காரனை மாத்துறாரு. அவரால் முடியாது எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட பாவியை அவர் ரட்சிக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இவன் என்னத்தை ரட்சிக்கப்பட போகிறான், இவங்கெல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்கன்னு நினைப்போம். அதிசயமாக ஆண்டவர் ரட்சிப்பார். இங்கே ஒரு அதிசயமாக ஒரு பெரிய அதிபதி ஆண்டவர் ரட்சிக்கிறத குறித்து இப்போ பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:12. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த அதிபதி பேர் கெர்சி பவுல். இவன் பெரிய ஒரு அதிபதி. பாப்போ பட்டணத்தில் மாயவித்தக்காரனாய் என்று சொல்லப்படுகிற எலிமா என்பவன். இந்த அதிபதி விசுவாசிக்கிறார். பவுல் பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்கிறாரு, விசுவாசிக்கிறாரு. இயேசு இன்னும் அறியன்னு ஒரு வாஞ்சத்தாக வருது. இதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா மந்திரவாதி தான். மந்திரவாதி இன்னைக்கு
எல்லா மக்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். எல்லா அதிபதிகளும் ராஜாக்களும் அதிகாரிகளும் தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? மந்திரம் என்று பார்க்குறோம். எலிமா என்கிற அந்த மந்திரவாதி என்று பார்க்குறோம். அந்த மந்திர ஆவிகளை கட்டி நம்ம ஜெபிக்கணும். நிறைய பேர் மந்திரவாதி கையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நரபலி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்புற சிறுபிள்ளையை கடத்திட்டு போய் நரபலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேசத்தில் அநியாயமாக நடக்கப்படுகிறது. இதுக்காக நம்ம கட்டி ஜெபிக்கணும். பவுல் என்ன செய்தாரு? அந்த எலிமாக்குள்ள இருந்த அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பிசாசு பிடித்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. அதே பிசாசின் மகனே என்று சொல்றாரு. எல்லா கபடு நிறைந்தவனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனேன்னு அவனை திட்டுறாரு. வேத வசனத்தை, செம்மையான ஆண்டுடைய வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. இப்பொழுதே கர்த்தருடைய கை உன் மேல வருகிறது, சில காலம் நீ சூரியனை காணாதிருப்பாய், குருடனா போற அப்படி அவரு உபதேசிக்கிறாரு. காரணம் என்ன? ஒரு அதிபதி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையா மாறி அவருடைய பணி செய்வதற்கு, அவர் அண்டிக் கொள்வதற்கு, அவர் சமாதானமாய் ஆசீர்வாதமாக தேசங்களுக்கு மாறுவதற்கு தடையா இருந்ததுன்னா எலிமா என்கிற ஒரு ஆவி, மந்திரவாதி. அந்த மந்திரத்தில் கட்டி ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. என்னாம 23:23 பாருங்க, பழிக்காது. உனக்கு விரோதம் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ இந்த அதிபதியில் சுவிசேஷத்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார், அபிஷேகப்பட்டு விட்டார். அவருடைய உள்ள ரட்சிப்பினால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். வேத வசனத்தை கேட்க கேட்க அவருக்கு விசுவாசம் பெறுகிறது. இதை குலைத்து போடுவதற்கு எலிமா கள்ள தீர்க்கதரிசியாய் மாயவித்தக்காரன் மந்திரவாதி வந்து தடையாக வருகிறான். இன்னைக்கு அதிபதிகள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எது தடைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? பைபிள் படி அந்த அப்போஸ்தலர் 13 அதிகாரம் அதை கட்டி ஜெபம் பண்ணுங்க. இவர் என்ன செய்கிறாரு? நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, பிசாசின் மகனேன்னு திட்டுறாரு. செம்மையான ஆண்டுடைய வழியில் நடக்கிறவங்களை நீ புரட்டி போடுவியா? தடையா இருக்கே நீயே. இப்போதே கர்த்தருடைய கை உன் மேலே வருகிறது. நீ என்ன செய்ய போறாய்? சில காலங்கள் நீ குருடனா இருக்க போறாய், சூரியன் நீ காணாதிருப்பாய்னா உனக்கு கண்ணு தெரியாது. சில காலம் பிறவை மனம் திரும்பினா ஒருவேளை விடுதலை கிடைக்கலாம். சில காலம் எழுதப்பட்டிருக்கு பைபிளில். அப்போ பாருங்க, அது அப்படியே நடந்துச்சா? இதை பார்த்து, இப்படிப்பட்ட உபதேசத்தை பார்த்து பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடல்லையே நடப்படுவேன்னு அது நடக்கும், அப்படியே நடக்கும். அவர் அத்தி மரத்தை பார்த்து கனி, அதில் கனி இல்லாத பார்த்து வெறும் இலையா இருக்கிற பார்த்து சபிச்சாரு. உள்ள நீ கனியே வராது இருப்பதாக. அது மறுநாள் சீசர்களும் இயேசு வரும்போது அந்த அத்திமரம் பட்டு போய் இருந்துச்சு. கட்டவும் நமக்கு அதிகாரம் உண்டு, கட்டவுளுக்கும் நமக்கு அதிகாரம் உண்டு. தேவபிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருக்காரு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல காரணம் அதுதான். பரிசுத்தாவியானவர் உன்னதமானவர். கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது யார் நம்மளை இன்னும் பண்ண முடியாது. எந்த செய்வினையும் தாக்காது, எந்த மந்திரமும் தாக்காது, எந்த குறி சொல்லுதலும் வாய்க்காது. கண்களை ஆண்டவர் குருட்டாட்டம் உண்டாக்கிடுவார் நமக்கு கெடுதல் பண்ண வர்றவங்களை. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு அவ்வளவு வல்லமை அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால நீங்கள் முற்றிலும் நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் முற்றிலும் நீங்கள் முடிவறிந்த ஆண்டவரை பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். எந்த சூழ்நிலை அவளை மறுதளிச்சு போயிடாதீங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடாதீங்க. கடைசி பரியந்த மரண பரியந்த அவரை நம்புங்க, விசுவாசிங்க. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய ஆளுகையை பெற்றுக்கொள்ளுங்க என்று நாங்கள் சொல்ல காரணம் அதுதான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு. இப்போ பவுலுக்கு அந்த அதிகார வல்லமை இருந்தது. பவுலின் கையினாலே விசேஷ அற்புதங்கள் நடந்து பார்க்குறோம். செத்தவர் அவர் எழுப்புறாரு, சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடனுக்கு பார்வை கிடைக்குது, எல்லா அற்புதமும் நடக்குது. பேதுரு கொண்டு ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். இப்போ இந்த எலிமாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இவர் உடனே இன்னும் என்ன செய்கிற? ஆண்டவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை இந்த அதிபதி வைக்கிறார். அதிபதி இதுக்கு பேர் என்னன்னா பாருங்க, அதாவது அற்புத அதிசயமான ரட்சிப்பு, விசுவாசம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமே, அது ஒரு அதிசயம்தான். ரட்சிப்பு அதை விட பெரிய அதிசயம். அது ரட்சிப்பு இருந்தால் போதும். இதெல்லாம் ரெண்டாவது தான். ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. இப்போ ஆத்தும ரட்சிக்கப்பட்டது அது ஒரு அதிசயம். உங்கள் வீட்டில் என்ன யார் ரட்சிக்கப்படலையா? உங்கள் தெரிஞ்சு வரைஞ்சவங்களுக்கு எழுதிச்சு ஜெபிக்கிறீங்களா? சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும். நிச்சயம் ஆண்டவர் கெர்சி பவுலை ரட்சித்தவர், அதிசயமாக ரட்சித்தவர். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கப்படாத ஒருவரையும் ரட்சிப்பார். நீங்களும் உங்கள் வீட்டார் கர்த்தரையே சேவிப்பீர்கள். அதிசயமான ஒரு ரட்சிப்பு. அடுத்து சங்கீதம் 31:21 கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாக விளங்கப்படுகிறார். அவருடைய கிருபை அதிசயம். பார்வோன் சமூகத்தில் யோசேப்புக்கு கர்த்தர் கிருபையை கட்டளையிட்டார். ஒன்றுமில்லாமல் வேறு தேசத்திலிருந்து அடிமையாக வந்த அவனை எகிப்துக்கே ஆண்டவர் உயர்த்தி வைத்தது அவருடைய கிருபை. அடிமையாக வந்தான், சிறைச்சாலையில் இருந்த அவனை ஆண்டவர் சிம்மாசனத்தில் உயர்த்தி வைத்தது அவருடைய கிருபை.
அவருடைய கிருபை அதிசயமானது. தாழ்மையில நம்ம நினைத்து பார்த்தார். அவர் கிருபை தாங்குகிறது, ஏந்துகிறது, உயர்த்துகிறது, வாழ வைக்கிறது, நம்மளை ரட்சிக்கிறது, அபிஷேகிக்கிறது. நோவா அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை அதிசயமானது. முதல் ரட்சிப்பு அதிசயமானது, ரெண்டாவது கிருபை அதிசயமானது. கிருபை அதிசயமானது பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. இனி இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக போகிறது. ஆண்டவர் வருகை சமீபம். அதுக்கான அடையாளங்கள் நம்ம கண்ணு பார்த்து கொண்டு தான் வருகிறது. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் கேள்விப்படுறோம். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் இந்த உத்தரவுகள், இந்த வாதைகள் குறைக்கப்படும் இருக்கு. நம்ம தொடர்ந்து ஜோமன இந்த வாதைகள் குறையும், கண்டிப்பாக குறையும். தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருவார். தேசமே பயப்படாத, நீ மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களா செய்வார் என்று யோவேல் 2:21 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய கிருபை தேசத்தை அழிவுக்கு விலக்கி காக்கும், தேவ பிள்ளையில விலக்கி காக்கும். அதனால இரவும் பகலும் நம்ம செபிக்க வைக்கிறது அவருடைய கிருபை தான். நம்மளை துதிக்க வைக்கிறது அவருடைய கிருபை தான். நம்ம இன்னைக்கு நல்லா வாழ்வது அவருடைய கிருபை தான். கிருபை அதிசயமான ஒரு கிருபை என்பதை மறந்து போயிடக்கூடாது. மூன்றாவதாக 107 சங்கீதம் 24, அவர்கள் கர்த்தருடைய கிருபை கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் கண்டார்கள். பாருங்க, கர்த்தருடைய கிரிகள் ஆழத்தில் இருக்குது. பாருங்க, பேதுரு இன்னும் 2-3 பேர் சேர்ந்து வலையை போட்டு ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. லூக்கா 5:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவங்க ஒன்று அகப்பலன்னு வலையை எல்லாம் கழுவி ஏற்றிட்டாங்க போட்டில். ஆனால் ஆண்டவர் அதிகாலையில் வர்றாரு, வந்து வடை தள்ளுங்கப்பா, நான் அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன்னு பிரசங்கம் பண்ணிட்டு வலையை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கிறார். திரளான மீன்களை பிடிச்சாங்களா? ஆழத்தில் தான் அவருடைய கிரிகள் இருக்குது. ஆழத்தில் தான் அதிசய கிரிகள் இருக்குது. ஆழத்தில் தான் மறைபொருள் இருக்குது. ஆழத்தில் தான் அவருடைய வழி நடத்துதலே இருக்குது. ஆழமாக போங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக போங்க, அதிசயமாக ஆழமாக போங்க. ஆண்டவரே, என்னை கற்களானவைகளை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. பொருளாதாரம் எவ்வளோதான் உழைச்சாலும், எவ்வளோதான் எக்ஸ்ட்ரா டூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் இல்லையா? ஆழத்தில் ஆண்டவரே, நான் சம்பாத்தியம் பண்ணி உமக்கு நிறைய கொடுக்க விரும்புகிறேன், உடைய ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறேன், ஏழைகளுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், அனாதைகளுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், உடைய சுவிசேஷத்தை நான் பரவுவதற்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். என்னை பெரிய பணக்காரனை மாற்ற ஆண்டவரே, எளியவனை குப்பிழந்து சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிறகு அமர பண்ணுகிறவரே. ஒன்றுமில்லாதவங்களை இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஜோமணி நானும் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகுது. நிறைய பேர் பிரேயருக்கு வருவாங்க, ஒன்றுமில்லாமல் வருவாங்க, ஓட்ட வீட்டிலேருந்து வருவாங்க, ஒழுகிற வீட்டிலேருந்து வருவாங்க. இன்னைக்கு பாருங்கள், 4 மாடி 5 மாடி கர்த்தர் அதிசயமாக அவர்களை உயர்த்தி இருக்கிறார். அதிசயமான கிரிகள், கர்த்தருடைய கிரியைகள், அவருடைய கிரிகள் அதிசயமானவிகள். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. ராகா தீகா ராகா சே. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய ரட்சிப்பு ஒரு அதிசயம், அவருடைய கிருபை அதிசயம், அவர் நம்ம மேல அபிஷேகத்தை ஊற்றி வைத்திருக்கிற ஒரு அதிசயம். ஓ ராகா தீகாபாபாலாபாராபா அலே லோயா. நான் ரட்சிக்கப்பட முந்தி கடன் வாங்கிட்டேன், இப்போ ஆனால் கடன் வாங்க மாட்டேன், நான் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டேன். அதிசயமா ஆண்டவர் அந்த கடன் விடுதலை தருவாரான்னு கேட்குற மகனே, அந்த கடன்லிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நீ அறியாமல் செய்த காலங்கள் அது உன்னை மன்னிக்கிறார், மன்னித்து அதிசயத்தை செய்கிறார். கடன் கொடுக்கிறவளாய் உன்னை மாற்றுகிறார். அலே லோயா ராகா தீகாலாராபா பீகாராபா ரீகாபாபாலாபா. கர்த்தரை வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செஞ்சாத்தேன் இது நடக்கும். திருமணத்துக்கு நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கல, கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யணும்னு சொல்கிற மகளே, அதிசயமாக கர்த்தர் ஒரு வரனை கொண்டு வரணும், அதிசயமாக ஒரு பொண்ணை கொண்டு வரணும்னு சொல்லுகிற மகனே, கர்த்தர் அதிசயமாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உங்கள் குறைவெல்லாம் அதிசயமாக நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 944319
3085. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.